السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய ஏகத்துவத்தை குறித்த பாடங்கள் சம்பந்தமான மிகச்சிறந்த கிதாபாக திகழக்கூடிய கிதாபு தௌஹீத் எனும் புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நம்முடைய 3வது அமர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தௌஹீத் சம்பந்தமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கங்கள் நம்ம கிட்ட அதிகமாகவே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். முறையான இல்மை சரியான வடிவில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியுள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இல்மு கற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இல்முக்காக நாம அதை பொறுத்துக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட இது சம்பந்தமாக பெரிய கூலி கண்டிப்பாக கிடைக்கும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய கடைசி அமர்வுல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரண்ட் போயிருச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் கவனிச்ச விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் என்னன்னா, எந்த நபரும் கூட இடத்தை விட்டு அசைய கூட கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பொதுவாக கரண்ட் இல்ல, நமக்கு தெரியும் நம்ம இடம் எப்படி இருக்கு, அதிகமாகவே சூடு கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. காத்திலாம் கண்டிப்பா இருக்க முடியாது கொஞ்ச நேரம் பொறுமையா. அப்ப இப்படி கரண்ட் இல்லாம ஒரு அரை மணி நேரம் கிட்ட அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி தௌஹீதை பத்தி கேட்கறதுக்கு நீங்க காட்டின ஆர்வங்கள் அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா பெரிய கூலி கண்டிப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக. அப்ப அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் சம்பந்தமான பாடங்களை கத்துக்கிட்டு இருந்தோம். தௌஹீத் அப்படின்னா நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ஒருமைத்தனத்தை நாம எடுத்துரைக்கணும், பறைசாற்றணும். இந்த தௌஹீத் பொதுவாக 3 விதமாக பிரிப்பாங்க. இது நமக்கு தெரியும். தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் உலூஹிய்யா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அப்ப இந்த புத்தகம் தௌஹீத் உலூஹிய்யா ரீதியாக எழுதப்பட்ட புத்தகமா இருக்கு. இந்த தௌஹீதை எதுக்கு நாம 3 பங்காக பிரிச்சிருக்கோம், என்ன அர்த்தங்கள்ல பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுவும் நமக்கு தெரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தௌஹீத் ருபூபிய்யா அப்படின்னா இறைவனாக ரப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ்வை தவிர யாரும் நிகர் கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாரும் உண்மையான ரப்பும் கிடையாது. ரப்புனா என்ன அர்த்தம்? இப்ப நான் இந்த உலகத்துல இருக்கேன், நான் மட்டும் கிடையாது, என்னை போல எல்லோருமே இருக்காங்க. இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் படர்ந்து இருக்காங்க. மனிதர்கள் மட்டும் கிடையாது, நம்ம கண்ணை பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இருக்குது. நம்ம கண்ணுல பார்க்கிற உயிரினங்கள் மட்டும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு புலம்படாத தெரியப்படாத உயிரினங்களும் இருக்குது. நாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத உயிரினங்களும் உலகத்துலாம் இருக்குது. நம்ம கூடவே இருந்து நம்மால பார்க்க முடியாத படைப்பினங்களான ஜின்கள், மலக்குமார்கள் இவங்களும் இங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லோருக்கும் எல்லாருடைய தேவையையும் சரியாக அவங்க தேவைகளை முறையாக பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை அந்த ரப்புக்கு இருக்குது. நமக்கு என்ன வேணும், என்ன தேவை இருக்கு, உடம்பு முடியாம போனா எந்த முறையில அணுகணும், எந்த முறையில நிவாரணம் தேடணும், வறுமையா இருந்தா எந்த முறையில அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து பொருளாதாரத்துக்கு எடுக்கணும், எந்த முறையில அல்லாஹ் வணங்கணும், எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு அழகா எடுத்து கொடுத்துட்டான். ரப்புனா என்ன அர்த்தம்? நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தது அந்த ரப்பு தான். அப்ப யார் நம்ம கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தா. அந்த அல்லாஹ்வை தான் நாம ரப்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் தௌஹீத் ருபூபிய்யான்னு சொல்லுவோம். ரப் என்னும் அடிப்படையில அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்வது. இது அடுத்த கட்டமாக பார்க்கும் பொழுது தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தும் சொல்லிக்கலாம். அஸ்மா வ சிஃபாத் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. நமக்கு தெரிந்த பெயர்கள், அல்லாஹ் நமக்கு பகிரங்கமா எடுத்து காட்டிய பெயர்கள் 99 சொல்லுவோம். ஆனா முழுக்க 99 பெயர்கள் மட்டும் தான் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்கறிந்தவன் அவருடைய பெயர்களை பற்றி. நமக்கு எத்தனை பெயர்கள் தெரியுமோ அத்தனை பெயர்கள் மீது ஈமான் கொள்ளணும். இந்த பெயர்கள் முழுக்க அல்லாஹ்வுடையதுதான். இந்த பெயர்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாடி ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அப்ப இந்த முழுக்க பெயர்கள் அல்லாஹ்வுடையதான் சொல்லக்கூடிய நாம அந்த பெயர்கள் உணர்த்துற குணங்களும் கூட அல்லாஹ்வுடையதான் நம்பணும். இதுதான் அஸ்மா வ சிஃபாத்னு சொல்லுவாங்க. அஸ்மான பெயர்கள், சிஃபாத்னா குணங்கள்.
அந்த பெயர்களும் குணங்களும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. இந்த ரீதியான அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்களும் குணங்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது நம்பணும். இதுதான் அஸ்மாஉ சிஃபாத் ரீதியாக அல்லாஹ் ஒருமைப்படுத்துறது. மூன்றாவதான விஷயமாக தௌஹீத் அல் உலூஹியான்னு சொல்லுவோம். இதைத்தான் தௌஹீத் அல் இபாதான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுதல் பண்றோம்ல நாம, இந்த வணக்க வழிபாடுதல் சம்பந்தமான தௌஹீத். இப்ப ருபூபியத்துல நமக்கு கொடுக்கறது எல்லாமுமே அல்லாஹ் தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டோம். உலூஹியால நாம திருப்பி கொடுக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும். இப்ப மக்கள் நம்ம கிட்ட இருந்து நிறைய உதவிகள் பெறுவாங்க, அதுக்கு நன்றிகள் நமக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப நாமளும் கூட ஒருத்தர் கிட்ட கடன் வாங்குவதோ உதவி பெறுவோமே, உதவி பெற்ற பிறகு நன்றிகள் செலுத்துறோம் அப்படின்னா யார் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நன்றி செலுத்துவோம். உதவி பண்ணவங்களை விட்டுட்டு உதவி பண்ணாதவங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். அத்தகைய முட்டாள் நாம கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு இந்த உலக அற்ப விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு கொடுத்து வந்த எல்லாமுமே அல்லாஹ்வா இருக்கும் பொழுது நாம திருப்பி கொடுக்கும் பொழுதும் அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம வணக்க வழிபாடுகள் ரீதியாக அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. இந்த உலூஹியா, இலாஹ்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ கலிமா சொல்றோம்ல, லா இலாஹ, இந்த இலாஹ்ல இருந்து உலூஹியா வந்திருக்கு. இலாஹ்னா என்ன? நம்ம சொல்லுவோம் லா இலாஹக்கு, வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே கிடையாது. அப்ப இறைவனாக யாருமே கிடையாது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்ப அல்லாஹ்வை மட்டுமே நாம இங்க உலூஹியா சம்பந்தமாக வணக்க வழிபாடு சம்பந்தமாக அவனை மட்டுமே ஒரே இறைவனாக நம்பணும். இதுதான் தௌஹீதுல் உலூஹியான்னு சொல்லுவாங்க. இப்ப பொதுவாக புரிஞ்சிருச்சு இல்ல? இப்ப தௌஹீதுக்கு 3 வகையா சொல்லுவாங்க, பொதுவாக புரிஞ்சிருக்குல்ல? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்முடைய இந்த புத்தகம் இமாம் முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அலைஹிஸ்ஸலாம் எழுதின புத்தகமா இருக்குது. இது முழுக்க முழுக்க தௌஹீதுல் இபாதாவை சார்ந்த புத்தகம், தௌஹீதுல் உலூஹியாவை சார்ந்த புத்தகம். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு பண்ணணும், நாம அல்லாஹ்வுக்கு எந்த முறையில வணக்கங்களை அவனுக்கு தெரிவிக்கணும், எந்த அளவுக்கு நம்முடைய வழிபாடுகள் இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி நாம தெரிஞ்சுக்க கூடாது, வணக்க வழிபாடுகளை எப்படி புரிஞ்சிக்கணும், எப்படி புரிஞ்சிக்க கூடாது, யாருக்கு எப்படி பண்ணணும், யாருக்கு எப்படி பண்ணக்கூடாது, இது சார்ந்த நிறைய விஷயங்களை நமக்கு இதை கொடுத்திருப்பாங்க. இந்த கிதாபுடைய ஆரம்ப பாடங்கள்னு சொல்லிக்கலாம், இந்த கிதாபுடைய முன்னுரைன்னு சொல்லிக்கலாம். ஒரு சில வசனங்களை கொடுத்து ஒரு ஹதீஸை கொடுத்து அழகா முடிச்சிருப்பாங்க. முதல் வசனமாக எடுத்து வச்சிருப்பாங்க அல்லாஹ்வுடைய வசனமாக, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்கான காரணமாக சொல்லுவான், என்னை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டியே அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சான். இங்க சின்ன கேள்விகள் நமக்குள்ள வரும். மலக்குமார்களையும் அல்லாஹ் தான் படைச்சான். மலக்குமார்கள் ரீதியா பார்க்கும் பொழுது மனிதர்களை விட பன்மடங்கு அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்கள் மலக்குமார்கள். இத்தனைக்கும் மனிதர்கள்ல பலதரப்பட்ட கடவுள்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க, பலதரப்பட்ட சிந்தனைகள் கொண்ட மக்களா இருக்காங்க ஆன்மீக ரீதியாக. ஆனா மலக்குமார்களை பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அல்லாஹ் எதுக்காக படைச்சானோ அதுக்காக மட்டுமே கடைசி வரைக்கும் இருப்பாங்க, எந்த ஒரு மறு சிந்தனையும் கிடையாது அவங்களுக்கு. அப்ப இப்படி எண்ணிக்கை ரீதியாகவும் அதிகமா இருக்காங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கிற ரீதியாகவும் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் ஏன் படைக்கணும்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுதான் ஒரே இதுவா இருக்குது, நீங்களாம் வணங்குனாதான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயிர போகுது அப்படின்னா அல்லாஹ் இந்த ஜின்களை மனிதர்களை ஏன் படைக்கணும்? மலக்குமார்களை போலவே நிறைய படைச்சிட்டு போயிருக்கலாமே. சின்ன சிந்தனை வரும், கேள்விகள் வரலாம். என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்துல மலக்குமார்களை படைச்சானோ அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மலக்குமார்களை விட ஒரு படி சிறப்புகள் கூடிய படைப்பாக மனிதர்களை சொல்லியிருப்பான். நம்ம பொதுவா பார்க்கும் பொழுது, கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மலக்குமாருடைய குணங்கள் சுப்ஹான் அல்லாஹ், நம்ம அந்த குணங்கள் அளவுக்கு ரீச் ஆகவே முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களை விட மனிதர்கள் உங்களுடைய சிறப்புகள் கொஞ்சம் அதிகம். மலக்குமார்களுக்கு புரிய வச்சிருப்பான் அல்லாஹ், உங்களை விட சிறந்தவங்க இவங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிந்தனைகளை கொடுத்திருக்கான், மாறுபட்ட கருத்துக்கள் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கான், சுயமா யோசிக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கான். ஆனா இது மலக்குமார்களுக்கு கிடையாது. மலக்குமாருக்கு எதுக்காக படைக்கப்பட்டாங்களோ அதேதான் கடைசி வரைக்கும். அவங்களுடைய உள்ளங்கள்ல, அவங்களுடைய படைப்புல தவறுன்ற இதுவே கிடையாது, மாசியத்துன்ற ஒரு உன்சுரே இருக்காது. சுப்ஹானல்லாஹ். ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை எடுத்துரைக்கும் வண்ணமாக அங்கங்க நிறைய ரசூல்மார்கள் அனுப்புனான். ரசூல்மார்கள் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பக்க பலமாக வேதங்களையும் கொடுத்தான். அந்த வேதங்கள் ரசூல்மார்கள் இருக்கிற வரைக்கும் ரசூல்மார்கள் சொல்லி கொடுப்பாங்க வேதங்களை. ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த வேத அறிவை கொண்ட மக்கள், நம்ம மொழியில சொல்லணும்னா உலமா பெருமக்கள், அந்த சமூகத்தில் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் ரீதியான வழிகாட்டுதல் காண்பிப்பாங்க. அந்த வகையில தான் கடைசி வேதமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அல் குர்ஆன் அல் கரீம், குர்ஆனை கொடுத்திருக்கான். இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை எடுத்துரைக்கிறான். இந்த வசனத்துல, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்,
நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கல வேற காரணத்துக்காக எல்லாம். எந்த ஒரே காரணத்துக்காக படைச்சேன்? லியஅபுதூன், என்ன வணங்கணும்ன்ற ஒரே காரணம் தான். அப்ப அந்த காரணங்கள் அல்லாஹ் நமக்கு இங்க நிறைவூட்டும் பொழுது புரிஞ்சுக்கணும், நம்முடைய படைப்பின் நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதுதான். ருபூபியத் நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். அஸ்மாவு சிபாத் ரீதியான நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். அதே போல உலூஹியா ரீதியான நம்பிக்கைகளும் கண்டிப்பா இருக்கணும். எந்த விஷயங்கள்லயும் நாம கொஞ்சம் கூட நம்பிக்கை ரீதியான குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், மாற்று கருத்துக்கள் கொண்டு வரக்கூடாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க அல்லாஹ் சொல்லும் பொழுது லியஅபுதூன்னு சொல்லி கொடுத்திருக்கான், என்னை வணங்குவதற்காக. இப்ப இதே அல்லாஹ் தான் வேற இடங்கள்ல சொல்லி காண்பிப்பான், அயஹ்சபுல் இன்சான் அய்யுத்ரக சுதா, மனிதர்களை நாம இப்படியே வீணுக்காக படைச்சு வச்சிருக்கோம் நினைக்கிறாங்களா? அல்லாஹ் மனிதர்களை படைச்சிருக்கான், என்ன வீணுக்காக படைச்சிருக்கன்னு அர்த்தமா? கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் எந்த ஒரு படைப்பையும் வீணுக்காக படைச்சது கிடையாது. நம்ம கண்ணால பார்ப்போம்ல, ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்களா இருக்கும், பலமாக ஊதுனா செத்து போயிடும், இறந்து போயிடும். சின்ன கொசு ரொம்ப சின்னதா இருக்கும், நம்ம விரட்டி விடுவோம், அப்படியே துணியில இறந்து பாட்டு பாட்டா பிரிஞ்சு கிடக்கும். ரொம்ப சின்ன படைப்பா இருக்கும். நம்ம ஒரு கட்டத்துல யோசிப்போம், இதெல்லாம் எதுக்கு இருக்குது, இதனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அல்லாஹ் சொல்றான், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா. நபி அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து சொல்லுவாங்க, ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எந்த ஒன்னையும் நீ வீணுக்காக படைக்கிற. அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா காரணங்கள் இருக்கும். நம்ம அறிவுக்கு புலம்படாது, நம்ம அறிவுக்கு தெரிய வராது. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, இதுக்கு அர்த்தமே இல்லைன்னு கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பு எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குன்னு பொழுது அல்லாஹ் சிறந்த படைப்பாக உங்களை படைச்சிருக்கேன்னு சொல்றான்ல, நம்மளை படைச்சிருக்கேன்னு சொல்றான்ல, அப்ப இதுக்கு எவ்வளவு பெரிய காரணம் இருக்கும். அதே அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துறான், லியஅபுதூன், என்ன வணங்கணும். சரி, வணங்கணும்னா என்ன? இபாதத் செய்யணும், என்ன அர்த்தம்? இதே வசனங்களுடைய தஃப்சீர்கள்ல பார்க்கும் பொழுது நமக்கு தெரியப்படுத்துவாங்க, லியஅபுதூன் என்ற வார்த்தையில லியுவஹிதூன் அடங்கி இருக்கு. அல்லாஹ்வை வணங்கணும். எப்படி வணங்கணும்? அல்லாஹ்வை ஒரே இறைவனாக நினைச்சு வணங்கணும். இங்க அல்லாஹ்வையும் வணங்குவேன், இங்க கபறுகள்ல போய் என்னுடைய தலைகளையும் சாய்ப்பேன் சொல்றது இஸ்லாமிய கோட்பாடு கிடையாது. இங்க அல்லாஹ்வுடைய சந்ததியில போய் இருப்பேன், அல்லாஹ்வுடைய சன்னதியில போய் நம்முடைய தலையை சாய்த்து அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி கேட்பேன் தேவைகளை. இதே போல இங்க மசாறுகள்ல இந்த அசத்து கிட்ட, இந்த வழி கிட்ட, இங்க எல்லாம் போய் இதே போல அழுது புலம்புவேன்னு சொன்னா இந்த விஷயங்கள் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. இப்படி மாறுபட்ட கொள்கைகள், கலந்த கொள்கைகள் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னா, நான் அன்னைக்கு சொன்ன அதே விஷயம் தான். இன்னைக்கு முஹம்மதுன்ற ஒரு நபரை நாம ரசூல் தான் சொல்லி புகழ்ந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் மக்கால் அனுப்பும் பொழுது மக்கா வாசிகளும் தெரியாம அல்லாஹ் பத்தி நம்மளை விட அல்ஹம்துலில்லாஹ் ருபூபியத் சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கை பலமாக கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லியும் காமிச்சிருக்கான். அஸ்மாவு சிபாத்துலயும் கூட எந்த ஒரு பெயர் வந்தாலும் அதுல மறுக்கிறது கொள்ள மாட்டாங்க. ஒரு சில அறிவிப்புகள் தெரிவிக்கும், ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு மட்டும் ஒரு சில மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்க. ரஹ்மான் நீங்க சொல்றவங்க எங்களுக்கு தெரியாது. எங்க ஊர் பக்கத்துல யமாமான்ற ஊர் இருக்குது, அந்த ஊர்ல ஒரு நபர் ரஹ்மான் பேர் வச்சிருக்காரு, அந்த ரஹ்மான் மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு, நீங்க சொல்ற இந்த ரஹ்மான் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ரஹ்மான் என்ற பெயருக்கு மட்டும்தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஒரு சில மக்கள் மத்திய இருந்துச்சு தவிர, பொதுவாக நம்பிக்கை தௌஹீத் ருபூபியாவா இருக்கட்டும், அஸ்மாவு சிபாத்தா இருக்கட்டும், ரொம்ப அளப்பரியாத நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இருந்துமே கூட அல்லாஹ் அவங்க நமக்கு முன்னாடி மக்கத்து முஸ்லிக்கீன்களாக பார்க்க வைக்கிறான். இன்னைக்கு நாமளும் பேசும்போது என்ன பேசுறோம்? மக்கால வாழ்ந்த முஸ்லிம்கள்னு பேசுறோமா? மக்கால வாழ்ந்த மனிதர்கள்னு பேசுறோமா? மக்கத்து முஸ்லிக்கீன்கள்னு சொல்றோம்ல, அந்த முஸ்லிக்கீன்களா நான் பாக்குறோம்ல, அந்த முஸ்லிக்கீன்களுடைய கொள்கையில தான் அல்லாஹ் இறைவன்ற கொள்கையும் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய பெயர் குணங்கள்ல யாருக்கும் இடம் இல்லைன்ற கொள்கையும் இருந்துச்சு. இந்த கொள்கை இருந்துமே கூட அல்லாஹ் நமக்கு நிரூபிச்சு காண்பிச்சா இவங்க முஸ்லிம்கள் கிடையாது, நான் நினைக்கிற முஸ்லிம்கள் கிடையாது. பெயர் ரீதியா அப்துல்லாவா இருக்கட்டும், ஆமினாவா இருக்கட்டும், அப்துல் ரஹ்மானா இருக்கட்டும், ஆனா நான் விரும்பக்கூடிய அப்துல்லா இந்த அப்துல்லா கிடையாது. நான் எதிர்பார்க்கிற ஆமினா இந்த ஆமினா கிடையாது. நான் பார்க்க விரும்புற அப்துல் ரஹ்மான் இந்த அப்துல் ரஹ்மான் கிடையாது. அப்ப அல்லாஹ் நமக்கு அவங்களை இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக, முஸ்லிம்களாக பார்க்க வச்சான். அப்ப இங்க லியஅபுதூனுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை வணங்கணும். சொல்லுகிறோமா? கண்டிப்பா சொல்லுகிறோம். எப்படி சொல்லுகணும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்னுடைய சிரம் தாழ்த்தப்படணும், என்னுடைய முகம் அல்லாஹ்வுடைய காலுக்கு கீழே மட்டும்தான் குனியப்படணும், சாய்க்கப்படணும். இன்னைக்கு பொதுவா ஸ்கூல்ஸ்ல பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நம்ம பக்கத்துல இஸ்லாமிய சுற்றுவட்டாரங்க உள்ள ஸ்கூல்கள் கம்மியா ஆன காரணத்தினால மத்த ஸ்கூல்கள்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அந்த ஸ்கூலுடைய உரிமையாக என்ன சொல்லி கொடுப்பாங்க? நல்ல கண்ணியங்கள், நல்ல ஒழுக்கங்கள்னு பெயர்ல சொல்லி கொடுப்பாங்க. காலங்கத்தால எழுந்திரிச்ச உடனே தாய் தந்தையுடைய காலில் விழுந்துட்டு வாங்க, அம்மா அப்பா காலில் விழுந்து முத்தம் கொடுத்துட்டு வாங்க, இது ரீதியா உங்க நாள்கள் ரொம்ப செழிப்பா ஆயிடுவாங்க. ஆனா இஸ்லாமிய விஷயங்களுக்கு நேரெதிரான கொள்கைகள். நம்ம பிள்ளைகளை நாம ஒழுங்கா பாதுகாக்கணும். ஸ்கூல்ல அதிகமான நேரங்கள் போய் இருக்க போறாங்க, அவங்களுடைய ஆசிரியர் குழுக்கு நம்ப கேட்டதோட நாம ஒழுங்கா கேட்கணும், என்ன சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அடிக்கடி கவனமா இருக்கணும். இந்த அகீதா ரீதியான விஷயங்கள்ல குளறுபாடுகள் ஏற்படுதா ஸ்கூல்கள்ல? நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற, நான் காசு கொடுத்து படிக்க வச்சு என்னுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன்.
என்னுடைய காசு பண்ணதை செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன்னா என்னுடைய பிள்ளைக்கு இந்த உலகம் நல்லபடியா இருக்கணும், உலகத்தோத்தம் கிடையாது. இந்த படிப்பு ரீதியான மக்களுக்கு நல்ல விஷயங்களும் போய் சேரணும். இந்த நலவுகள் ரீதியா அல்லாஹ் என் பிள்ளைக்கு சொர்க்கத்தை இடம் கொடுக்கணும். அப்ப கண்டிப்பா நான் யோசிச்சு பார்க்கணும். இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபாதத் செய்யப்படக்கூடிய இந்த நோக்கத்துக்காக நம்ம படைச்சிருக்கேன்னு சொல்றான். இந்த இபாதத் ரீதியா பார்க்கும் பொழுது வணக்க வழிபாடுனா என்ன? அல்லாஹ் பொதுவான விஷயங்கள் தான். வணக்க வழிபாடுகள் சார்ந்து பார்க்கும் பொழுது ஃபிக்ஹ் ரீதியான சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கும். வணக்க வழிபாடுகள்னாலே முழுக்க முழுக்க ஹராம். வணக்க வழிபாடுகள் எல்லாம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாமே ஹராம், தடுக்கப்பட்டது. எது நமக்கு ஹலால் அப்படின்னா எந்தெந்த வணக்க வழிபாடுகளுக்கு நபி நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களோ அது மட்டும் ஹலால். புரியுதா? இப்ப நம்ம 5 வேளை தொழுகிறோம், நபி நமக்கு அடையாளப்படுத்தி காட்டலையா, இந்த 5 வேளை தொழுகையும் நமக்கு ஹராம், தொழக்கூடாது. ரமதான் நோன்பு வைக்கிறோம், நபி நமக்கு அடையாளப்படுத்தி காட்டு அல்லாஹ் நம்ம சொல்லி கொடுக்கலையா, இந்த நோன்புகள் நமக்கு ஹராம், வைக்க கூடாது. ஏன்? எந்த விஷயங்கள் அல்லாஹ் சார்ந்த ஹக்கை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குதோ அந்த ஹுக்கூக்குல்லாஹ்ன்ற தலைப்புல செய்யப்படுகின்ற எல்லாமுமே தடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. எந்தெந்த விஷயங்களை நபி நமக்கு அனுமதியா கொடுத்தாங்களோ, இந்த தொழுகை தொழுகணுமா, இந்த தொழுகை தொழுகணும், சரி தொழுக சொல்லிட்டாங்க, இஷ்டத்துக்கும் தொழுகலாமா, அப்படியும் நமக்கு கிடையாது. இஷ்டத்துக்கும் தொழுகிறதும் ஹராம். நான் தொழுக போறேன், உதுவெல்லாம் கரெக்டா பண்றேன், தொழுக என்னுடைய இஷ்டத்துக்கும் பண்றேன், ருக்கு பிறகு பண்றேன், சுஜூத் முன்னாடி பண்ணிக்கிறேன், கியாம் லாஸ்ட்ல பண்றேன், முதல்ல அத்தையாத் ஓதிக்கிறேன், கியாம்ல சூரா ஃபாத்திஹா ஓத மாட்டேன், லாஸ்ட் தஷஹுத் சூரா ஃபாத்திஹா ஓதிக்கிறேன். நம்ம இஷ்டத்துக்கு ஓதுறதும் ஹராம், தடை செய்யப்பட்டது. எது நமக்கு ஹலால்? எந்த முறையில நபி சொல்லி கொடுத்தாங்களோ அது நமக்கு ஹலால். எங்க எது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அங்க அதுதான் பண்ணணும், அது மட்டும்தான் ஹலால். நபி சொன்ன வார்த்தைகளுக்கு முரணா போறது, அதிகமா புரிஞ்சுக்கிறது, அதுவும் நமக்கு தப்பு. இப்ப நார்மலா சூரா ஃபாத்திஹா இருக்குல்ல, சூரா ஃபாத்திஹா சம்பந்தமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா தொழுகையிலையுமே ஓதப்பட வேண்டிய, ஒவ்வொரு ரகாத்துலையும் ஓதப்பட வேண்டிய மிக கட்டாயமான சூறாக்கள்ல சூரா ஃபாத்திஹா வரும். சூரா ஃபாத்திஹாவை தவிர்த்து எந்த சூறாவுக்கும் கட்டாயம் கிடையாது, ஒவ்வொரு ரகாத்துல கண்டிப்பா ஓதி முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி தொழுகை ரீதியா சூரா ஃபாத்திஹா ஓதிக்கல அனுமதி இருக்குது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், நபியுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அல்லாஹ் கிட்ட நிவாரணம் தேடி இருக்காங்க. சூரா ஃபாத்திஹா மூலமாக அல்லாஹ் கிட்ட நிவாரணம் தேடி இருக்காங்க. இந்த நீ சூரா ஃபாத்திஹா ஓதலாம் இந்த எண்ணத்துல, அல்ஹம்துலில்லாஹ், தடுக்கப்பட்டது கிடையாது. இன்னைக்கு மக்கள் ஃபாத்திஹா ஒண்ணு பண்றாங்கல்ல, இந்த ரீதியான விஷயங்கள் நபி நமக்கு சொல்லி கொடுக்கல. நபி சொல்லி கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அது இஸ்லாம் கிடையாது. எவ்வளவு பெரிய நல்ல அமலாவே இருக்கட்டும், நபி சொல்லி கொடுக்கல, நபி சொல்லி கொடுத்த முறையில நான் பண்ணல, எனக்கு இஸ்லாம் கிடையாது. நபி சொல்லி கொடுக்கறனாலும் கிடையாது, நபி சொல்லி கொடுத்த முறையில இல்லைனாலும் கிடையாது. நார்மலா யோசிக்கணும், நமக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கான்ல, யோசிக்கணும். இதை நான் அடிக்கடி எல்லாரும் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். தரூத் இப்ராஹிம் இருக்குல்ல, சலாதுதும்ல சலவாத் அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மத், இந்த சலவாத்தை பத்தி நபி சொல்லுவாங்க, அதானுக்கு பிறகு ஓதப்பட வேண்டியது மிகப்பெரிய சுன்னாக்கள்ல ஒண்ணு. நபியுடைய சிபாரிசுகளை நமக்கு பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய வழிகள்ல ஒண்ணு அதானுக்கு பிறகு தரூது ஓதி அதானுடைய துவா ஓதுறது. இங்க நபி சொல்லி கொடுத்த முறை என்ன? அதானுக்கு பிறகு தரூது இருக்கணும். நபியுடைய வார்த்தைக்கு மாற்றமாக மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? அதானுக்கு முன்ன தரூது ஓதுறாங்க. அதானோடு இணைக்கப்பட்டதுதான் தரூத் இப்ராஹிம், இல்லைன்னு சொல்லல. அதானுக்கு பிறகு ஓதுனாதான் நபி வழிமுறைப்படி ஓதுன்றதுக்கு அர்த்தம். அதானுக்கு முன்ன சொல்லப்படுறது நபி வழிமுறை கிடையாது. நபி வழிமுறை கிடையாது அப்படின்னா நம்ம யோசிக்கணும், அமல் பண்ணலாம் பண்ணக்கூடாதா? இது பேசிக்கா ஈஸியா சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எந்த விஷயங்களை நபி சொல்லி கொடுத்தாங்களோ, எந்த விஷயங்களை எந்த முறைப்படி இருக்கணும் நபி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயங்கள், அந்த வணக்கங்கள், அந்த முறைப்படி மட்டும்தான் இருக்கணும். அதுதான் நாம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல ஒண்ணு. தொழுகிறோம், தடுக்கப்பட்ட நேரங்கள் இருக்கு, அந்த நேரங்கள்ல தொழுகை கூடாது. நபி சொல்லியிருக்காங்க இந்த நேரங்கள்ல தொழுகை கூடாது. அப்ப நபி சொல்லியும் கூட எனக்கு ரொம்ப தக்குவா அதிகமாயிருச்சு, ஈமான் அதிகமாயிருச்சு, நான் காலையில இருந்து தொழுதுகிட்டே இருக்க போறேன், ஃபஜருக்கு பிறகு சுன்னத்துகள் நஃபில்கள் தொழுதுகிட்டே இருக்க போறேன், அசருக்கு பிறகு நஃபில்கள் அடிக்கிட்டே இருக்க போறேன்னா அந்த நஃபில்கள் நம்ம மன்னிக்கணக்கா என்று அழுது தொழுதாலும் இஹ்லாஸோட நிய்யத்தோட தொழு அல்லாஹ் கண்டுக்க கூட மாட்டான். ஏன் கண்டுக்க மாட்டான்? தொழுகை அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல்கள் தானே ஒண்ணு. அல்லாஹ்வுடைய பிடிச்ச அமல்களை தொழுகை இருக்கா இல்லையா? தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும். மனிதன் அல்லாஹ்வுடைய காலில் விழுகிறது அல்லாஹ் ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பான். அல்லாஹ் அதிகமா சந்தோஷப்படக்கூடிய அமல்கள்ல ஒண்ணு. அப்ப இந்த தொழுகை தான் இந்த ஃபஜருக்கு பிறகு அசருக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க. ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு சுன்னத் நஃபில்கள் கிடையாது. அந்த நேரத்துல போய் நாம நஃபில்கள் அதிகமாக தொழுது அல்லாஹ் கிட்ட அழுதுகிட்டு இருந்தா நபி வழிமுறை கிடையாது. நபி சொல்லி கொடுக்காத முறையில் நான் தொழுதா எனக்கு அந்த தொழுகை எந்த ஒரு பிரயோஜனமும் கொடுக்காது. அப்ப இப்படிதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்கணும். அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நபி சொல்லி கொடுத்த முறையில இருக்கணும். நபி சொல்லி கொடுத்த முறையில, நபி சொல்லி கொடுத்த அடிப்படையில, நபி சொல்லி கொடுத்த மாதிரியில இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் ரீதியாக இமாம் குறிப்பிடுவாங்க, அல்லாஹ் சொல்லுவான், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ.
அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு சமூகத்திலும் நாம ரசூல்மார்கள் அனுப்பியிருக்கோம். மனிதர்கள்ல எந்த ஒரு சமூகமும் இப்படி கிடையாது, அவங்களுக்கு ரசூல்கள் அனுப்பாத வண்ணம். எல்லா சமூக மக்களுக்கும் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வாக்கா இருக்குது, கண்டிப்பா போய் கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், எல்லா சமூக மக்களுக்கும் ரசூல் அனுப்பியிருக்கான். என்ன செய்திகளை கொண்டு அனுப்பியிருக்கான்? அனிஅபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். இதோட நபியுடைய செய்திகள் முடியப்படாது. எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வை வணங்குங்கன்ற வார்த்தைகள் மட்டும் சொல்லப்படாது. எங்க அல்லாஹ்வை வணங்குங்கள்னு சொல்லப்படுதோ அங்க இதெல்லாம் கண்டிப்பா உள்வாங்க வேண்டிய விஷயங்களா இருக்கும். வஜ்தனிபு தாகூத், தாகூத்துகளை விட்டு புறம் தள்ளி இருக்கணும், தாகூத்துகளை ஒதுக்கி அல்லாஹ்வை வணங்கணும். எந்த நபியா இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு வரைக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்துல இந்த தாகூத்துகளுக்கான பேச்சே கிடையாது. ஏன்னா அவங்க தான் முதல் மனிதனா இருந்தாங்க, முதல் மனித சமூகமா இருந்தாங்க, தௌஹீதிய மக்களா வாழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஷிர்க் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு முதல் நபியா ரசூலா வர்றது யாரு? ஜி மாஷா அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி நபியாக காத்தமுன் நபி அல்லாஹ் யார சொன்னானோ அந்த முத்திரையிடப்பட்ட நபியா நமக்கு இருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வரைக்கும் நமக்கு எல்லா ரசூலுடைய செய்திகள் அடிப்படையா இருக்கும். எல்லா நபியும் சொல்லிருப்பாங்க, அல்லாஹ் வணங்குங்க, அதோட இந்த தாகூத்துகளை விட்டு ஒதுங்கிருங்க. அப்ப அல்லாஹ் வணங்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறதும், அதை விட்டு தள்ளி இருக்கிறதும், அந்த விஷயங்களை வெறுத்து இருக்கிறதும் அதே அளவுக்கு முக்கியம். நான் இங்கேயும் பிளீஸா இருக்கேன், இங்கேயும் சந்தோஷமா இருக்கேன், அல்லாஹ் கூட வணங்குறேன்னு சொன்னா இது நமக்கு தேவையில்லை. அப்ப இந்த தாகூத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம், அல்லாஹ் வணங்கணும். அப்ப தாகூத்துனா என்ன? அல்லாஹ் சொல்றான் தாகூத்துகளை விட்டு ஒதுங்கி இருக்கணும், தாகூத்தை விட்டு ஒதுங்கி இருக்கணும். தாகூத்துகள்னா என்ன? நமக்கு இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய நமக்கு மார்க்க அறிவு சொல்லி கொடுத்திருப்பாங்க. தாகூத்துகள்னா என்ன? பொதுவா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு முரணாக, அல்லாஹ்வை அடுத்து, அல்லாஹ்வை தவிர எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வணங்கப்படுதோ எல்லாமே தாகூத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தாகூத்னாலே மிகப்பெரிய தாகூத் ஷைத்தான் தான். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு எதிரியா இருக்கான், நமக்கும் எதிரியா இருக்கான். அப்ப இங்க வெளிப்படையா சொல்லி கொடுக்கப்படுது, தாகூத்னா ஷைத்தான் தான். ஷைத்தான் மட்டும் தாகூத் கிடையாது. தாகூத்னா என்ன அர்த்தம்? இப்னுல் கையம் அலைஹிம் அழகா சொல்லுவாங்க, தன்னை வணங்கப்பட வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறாங்கல்ல, எல்லோருமே தாகூத் தான். ஃபிரௌன் சொன்ன அன ரப்புக்குமுல் அலா, நான் உங்க மிகப்பெரிய இறைவனா இருக்கிறேன். எந்தெந்த மனிதர்கள் தன்னை வணங்குறத விரும்புவாங்களோ, மக்கள் தன்னை வணங்குறதை கொண்டு அமைதி காப்பாங்களோ, யாரு இவங்க கட்டளையிட்டு இருக்க மாட்டாங்க, எனக்கு வணங்கணும், எனக்கு இதெல்லாம் படைங்கன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா மக்கள்லாம் முன் வந்து செய்யும் போது தடுக்கவும் மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க இதை விரும்புறாங்கன்னு அர்த்தம் வருதா இல்லையா? அப்ப இங்க சொல்லப்படுது, யாரு எல்லாம் தன்னை வணங்கணும்ன்ற எண்ணம் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே தாகூத்துல அடங்குவாங்க. இங்க ஒரு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய எல்லாமுமே தாகூத்து தான். அந்த தாகூத்துகளுக்கு மறுமையில எந்த ஒரு பங்கும் கிடையாது. அந்த தாகூத்துகள் ரீதியான பலதரப்பட்ட கேள்விகள், நரகங்கள் எல்லோருக்குமே அந்த தாகூத்துகளை வணங்குறவங்க கண்டிப்பா இருக்கும். ஒரு சில அறிவிப்புல பார்க்கும் பொழுது, எந்த மனிதர்கள் இதை கொண்டு சந்தோஷப்படுகிறாங்களோ, அதாவது தன்னை வணங்கப்படுறதை யார் சந்தோஷப்படுறாங்களோ அந்த மக்களுக்கும் கண்டிப்பாக நரகம் இருக்குன்ற செய்திகள் நம்ம பார்க்க முடியும். இங்க என்ன ஒரு சின்ன சந்தேகம் மக்கள் கிட்ட வரும் அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்க மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்களுமே இன்னைக்கு மக்கள் மத்தியில வணங்கப்படுகின்ற ஒன்னா இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் இன்னைக்கு வணங்கிட்டு இருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் இன்னும் யூதர்களை போய் பார்த்தா உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிட்டு இருக்காங்க, இன்னும் உயிரோடு இருக்காங்கன்ற நம்பிக்கையில இன்னும் பலதரப்பட்ட முஸ்லிம்கள் இருக்காங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் யாரு தெரியுதா? யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருப்பான்? கல்வியை கத்துக் கொடுக்கிறதுக்கு அனுப்பியிருப்பான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். இப்ப அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் பெயர்கள்ல கொஞ்சம் மாறுது இருக்கு. இப்ப அந்த நபி இன்னுமே உயிரோடு இருக்காங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கு முஸ்லிம்கள் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க, வணங்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாரும் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய கண்ணியமான மக்களாச்சு, இவங்களுக்கும் அது நரகம் தானே கேட்டா கண்டிப்பா கிடையாது. இங்க ஒரு சின்ன ஆட் பண்ணுவாங்க, சின்ன விஷயத்தை, தன்னை வணங்கப்படுவதை கொண்டு யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்களுக்கு இந்த தாகூத் சம்பந்தமான சட்டங்கள் அடங்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை வணங்குங்கன்னு சொல்லல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை வணங்குங்கன்னு சொல்லல, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் தன்னை வணங்குங்கன்னு சொல்லல, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் தன்னை வணங்குங்கன்னு சொல்லல. நம்ம நபி தெளிவாக கடைசி காலத்தை சொல்லிட்டு போனாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் தஆலா யூதர்களின் மீதும் நஸராக்கள் மீதும் சாபங்கள் இறக்கியிருக்கான். என்ன காரணம்? இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் கபரிஸ்தான்களை இறை இல்லங்களா மாத்திக்கிட்டாங்க, சஜிதா பண்ணக்கூடிய வணக்கம் பண்ணக்கூடிய இடங்களா ஆக்கிக்கிட்டாங்க.
அப்ப இது ரீதி அல்லாஹ் சொன்ன நபி சொல்லி கொடுத்தாங்க, இவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபங்கள் இறங்குது. அதே நபி சொல்லி கொடுத்தாங்க, லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை நீங்க மக்கள் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய மக்களுடைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இதுவாக மாத்தாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நபியுடைய கடைசி கால அம்சமா இருக்கு. நபி தடுத்துட்டு போயிருக்காங்க, நம்மள எந்த வித ரீதியாகவும் யாரையும் வணங்கக்கூடாது. இங்க நபி அல்லாஹ்வுக்கு அடுத்து மிக முக்கியமான அம்சங்கள் சிறப்புகள் யாருக்கு இருக்குன்னா நீங்க எல்லாருமே சொல்லுவீங்கல்ல. யாருக்கு இருக்கு அந்த சிறப்பு அல்லாஹ்வுக்கு அடுத்து? யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு இருக்கு. அந்த நபியை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது. சஹாபாக்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம், சஹாபாக்கள் வழியில நம்முடைய வாழ்க்கை போகணுன்ற ஆசைகள் எல்லோருக்குமே கண்டிப்பா இருக்கு. சஹாபாக்களை வெறுக்கிறது, நிராகரிக்கிறது, குறை சொல்றது நம்முடைய ஈமானிய மிகப்பெரிய அசிங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மிகப்பெரிய பலவீனமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சஹாபாக்களுமே கூட நபியோட அந்தஸ்துக்கு மேல கிடையாது. அல்லாஹ்வுக்கு பிறகு நபி தான் எனக்கு முதல்ல. அந்த நபியுடைய வாழ்க்கைப்படி வாழ்ந்து காமிச்சவும் சஹாபாக்கள், நபியுடைய வாழ்க்கைப்படி வாழ்ந்தாங்கன்ற காரணத்தினாலேயே சஹாபாக்களுக்கு இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தில் நேசம் இருக்கு. அப்ப நபி தான் முதல்ல. அந்த நபி சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய கபரை நீங்க வணங்கப்படுகின்ற ஒரு இடமா ஆக்காதீங்க. லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை நீங்க வணங்கப்படக்கூடிய இடமா ஆக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நபியுடைய கபருக்கே இந்த நிலைமை நபி சொல்லி கொடுக்கும் பொழுது இன்னைக்கு எந்தெந்த விஷயங்களை மக்கள் போய் வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க யாருமே நபியை விட சிறந்தவங்க இல்லதானே. அப்ப நபிக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நபியுடைய கபருக்கே இந்த நிலைமை நபி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா மத்த யாருக்கும் இந்த இடத்த நம்ம கொடுக்க கூடாது. புரிஞ்சுக்கிறோம் முதல்ல. இப்ப இங்க அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் தன்னுடைய சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வை வணங்குங்கள், தாகூத்துகளை விட்டு ஒதுங்கிருங்கள். அப்ப தாகூத்துகளை விட்டு நாம ஒதுங்கி இருக்கணும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ஒருமைத்தனத்தை, தௌஹீத ஏகத்துவத்தை அவனுக்கு நிலைநாட்டி அவனுடைய வழியில இன்ஷா அல்லாஹ் போகணும். கடைசி வசனமாக சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கடைசி வசனம் எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருக்கு, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ரப்பு உங்களுடைய இறைவனா இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். நமக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்னன்னு? லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வுக்கு பிறகு நாம இந்த உலகத்துல அதிகமாக கண்ணியங்கள் கொடுக்கப்படக்கூடிய நபர்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க. அதே சமயம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு எந்த முறையில பேண முடியுமோ கண்டிப்பாக அந்த பேணுதல்கள் இருக்கணும். அப்ப இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வணக்க வழிபாடு சார்ந்த விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டு பெற்றோர்களுடைய சிறப்புகள் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். பெற்றோர்களின் சிறப்புகள் சுப்ஹானல்லாஹ் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பக்கம். ஏன்னா அவங்க சிறப்புகள் என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஈஸியா எடுத்தறிஞ்சு பேசுற இந்த தாய் தந்தையர்கள் தான் நம்முடைய சின்ன வயசு நம்முடைய எல்லா நல்லது கெட்டதுக்கும் கூட இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்மா ஒன்னும் சொல்லி இங்க மட்டும் கிடையாது, நிறைய இடங்களை சொல்லி கொடுத்திருக்கான். உங்க பெற்றோர்கள் நீங்க கண் கலங்க வைக்காதீங்க. நபியுடைய தெளிவான செய்திகள் இருக்குது. யாரு பெற்றோர்களை அடைந்து, பெற்றோர்கள் முதுமையாக 50-60 வயசு தாண்டி பெரிய பெற்றோர்கள், வயது சார்ந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களை அடைந்து சொர்க்கத்தின் போகக்கூடிய பாதையை எடுக்காம விட்டுட்டாங்களோ அவங்க மிகப்பெரிய நஷ்டம் அடைவாங்க நாளை மறுமையில. எப்படி நபி சொன்னாங்க, யாரு தாய் தந்தையை அடைந்து தாய் தந்தைக்கு சரியா பணிவிடை செய்யாம சொர்க்கத்தை ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய அழகான வழி நம்முடைய பெற்றோர்களா இருக்காங்க. நம்ம பெற்றோர்களை எப்படி அணுகுறோமோ நம்ம சொர்க்கம் நம்ம நரகம் வந்த அளவுக்கு. அப்ப இந்த அளவுக்கு பெற்றோர்களை யாரு சரியாக அணுகாம நரகத்தை எடுத்துப்பாங்களோ அவங்களவே நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. அப்ப அல்லாஹ் தனக்கு அடுத்து பெற்றோர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னா நாமளும் அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பொதுவா சின்ன பசங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, விடுவோம் சின்ன பசங்க தானே. ஆனா அங்கேயும் சொல்லிக் கொடுக்கணும், இந்த விஷயம் நபியுடைய மார்க்கத்துக்கு முரணானது, என்னுடைய இறைவன் சொல்லிக் கொடுத்த மார்க்கத்துக்கு முரணானது, என்னுடைய நபி சொல்லிக் கொடுத்த மார்க்கத்துக்கு முரணானது. இன்னைக்கு அப்படி நான் விடக்கூடிய இந்த விஷயங்கள் தான் பெருசான பிறகு பெற்றோர்கள் முதிர்ந்த பிறகு அவங்களுக்கு சரியான நம்பிக்கை கிடைக்க மாட்டேங்குது. பொதுவாக நிக்கா விஷயம் வரும்ல, நிக்கா ரீதியாக பெற்றோர்களை ஈஸியா மக்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், இத்தனை காலமா நம்மை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து பாராட்டி சீரூட்டி எல்லாம் பண்ணி வளர்த்த பெற்றோர்களை இந்த நிக்கான்ற இந்த விஷயத்தை எடுத்துறிஞ்சு பேசுவாங்க. இப்ப நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அவங்க நல்லபடியா தெரியும். இப்ப இஸ்லாம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்றதுல நமக்கு ரொம்ப சிறப்புகள் அடங்கி இருக்கு. அந்த இஸ்லாம் சொல்லி கொடுக்குது பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு இடங்களை கொடுங்க. பெற்றோர்கள்ல தாய்க்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கு இஸ்லாம். அப்ப இந்த தாய் தந்தையர்களை நேசிக்கிறது, அவங்களுக்கு பணிவிடை செய்யறது, அவங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு போறது, எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள என்னுடைய தாய் தந்தை எனக்கு கட்டளை இடுறாங்களா அந்த விஷயத்துக்காக வேண்டி எனக்கு பிடிக்கிறனாலும் பரவாயில்ல, எங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. இஸ்லாத்துக்கு முரண் கிடையாது, நபி வழிக்கு முரண் கிடையாது, நபி வழிக்கு உட்பட்டு இருக்கு, இஸ்லாத்துக்கு உட்பட்டு இருக்கு. அப்ப என்னுடைய நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது எனக்கு பிடிக்காம போனாலும் சரி, எங்க அம்மா அப்பா சொல்றாங்க, அவங்க பேச்ச மீறி எனக்கு எதுவும் கிடையாது.
அப்ப இந்த அளவுக்கு நேசங்கள் நமக்குள்ள இருக்கணும். ஏன் இருக்கணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அல்லாஹ் என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு நீங்க அதிகமான கவனங்கள் செலுத்தணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். இங்க ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சுப்பேன். இங்க பொதுவா மக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு நபியுடைய பின்பற்றுதலை தவிர்த்து பெற்றோர்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுத்திருப்பான். இங்க நபியுடைய பின்பற்றுதலை சொல்லியிருக்க மாட்டான். அல்லாஹ் வணங்குங்க, நபியை பின்பற்றுங்க, பிறகு பெற்றோரை பேணுங்க, இப்படி சொல்லியிருக்க மாட்டான். அல்லாஹ் வணங்குங்க, பெற்றோர்களை பேணுங்க. அப்ப அல்லாஹ்வே சொல்லி கொடுக்குறான், உங்களுக்கு தேவை நபியை ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவை இல்லையா நபியை விட்டுடலாம். இந்த விஷயம் இங்க அடங்கல. அல்லாஹ்வை வணங்குறோம்ல, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்கு சிறந்த அர்த்தமே என்னது? நபி சொல்லி கொடுத்த முறையில் இருக்கணும். நபியுடைய வழிகாட்டல் இல்லாம அல்லாஹ்வுடைய வணக்கங்கள் நடைபெற வாய்ப்பே கிடையாது. அப்ப அல்லாஹ்வை எங்க வணங்குங்கன்னு சொல்லப்படுதோ நபி வழியோடு வணங்குங்கன்னு தான் அர்த்தம் வரும். நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோம்னா முஹம்மது ரசூல் தான் அடங்கி இருக்கு. அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தவிர்த்து வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கணும். இங்க ரொம்ப தெளிவான விஷயங்கள் தான். அல்லாஹ் எங்க தன்னை வணங்குங்கன்னு சொல்லி கொடுத்தானோ அது கூடவே அதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முறைப்படி அல்லாஹ் வணங்கணும், ரசூலை பின்பற்றி அல்லாஹ் வணங்கணும். ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சது, இதை பிரிச்சுக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் நபி சொல்லி கொடுத்த முறையில இருக்கணும் முதல் கட்ட கடமையாக. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், எனக்கு பிறகு நீங்க உலக மக்களோடும் நல்ல முறையில உறவாடணும். உலக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த நிறைய பேர்ல நீங்க ரொம்ப அதிகமான உரிமைகளை கொடுத்து உங்க நல்ல உறவாடுதல்களுக்கு உரிமையானவர்கள் பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்களை நீங்க காயப்படுத்தாதீங்க, பெற்றோர்களை பேணி வாழுங்க. பெற்றோர்களை பேணி வாழ்றதுல அல்லாஹ்வுடைய சுகம் இருக்குது. பெற்றோர்கள் நம்ம சந்தோஷப்படுத்துறோமா, அல்லாஹ்வுடைய ஆனந்தம் இருக்கு. பெற்றோர்களை கஷ்டப்படுத்துறோமா, அல்லாஹ்வுடைய கஷ்டம் இருக்கு. நபியுடைய சரியான அறிவிப்பு நமக்கு இருக்கு. எந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்க வேண்டும் என்ற கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த வழியில கண்டிப்பாக அல்லாஹ் வணங்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் ரீதியாக எந்த ஒரு ஷிர்கையும் எந்த இடத்துலயுமே உள்ள விடாம முழுக்க முழுக்க தௌஹீதை போற்றிய மக்களாக கண்டிப்பா இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே கட்டம் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் ரீதியான விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கப்படுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் பெற்றோர்களுக்கு தக்க இடங்கள் கண்டிப்பா கொடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய உயர்ந்த பண்புகளை, இஸ்லாமிய அடிப்படை பண்புகளை மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹ் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.